அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பென்ஸ் vlogs. எல்லாருக்கும் நோம்புலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அதுல நாங்கள் எல்லாம் நல்லபடியாக நோம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். சஹருக்கு வந்துட்டு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 தான் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு. எனக்குன்னு தனியாக எதுவும் பண்ணலை, டைமும் இல்லை. இவன் ரொம்ப சடி பண்ணிக்கிட்டே இருந்தனால அப்படியே அவர் கூடயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 11:30 மேலே ஆயிட்டனால எனக்குன்னு தனியாக எதுவும் பண்ணுற அளவுக்கு மைண்ட் இல்லை. சரி, ஒரே இதாகவே முடிச்சிடலாம் சஹருக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. சிக்கனை மசாலாலாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 3:30 போல் தகச்சத்துலாம் தொழுது அப்புறம் வந்துட்டு சிக்கனை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கன் பிரியாணி 65 அப்புறம் வந்து குக்கும்பர் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுங்கெல்லாம் நோன்பு வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே 3:30 போல் வந்துட்டு இஃப்தாருக்குள்ள வேலையெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ரோஸ் மில்க் புட்டிங் வந்து பண்ணிடலாம், செட்டாக கரெக்டாக இருக்கும் டைமிங்னால அதே ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அகர் அகர் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கடல் பாசி அந்த பவுட்ரு பண்ணி வச்சிருந்தாலும் அதுதான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு 8 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா மெல்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடில் வந்துட்டு கடாயில் வந்து சிக்கன் ஃபர்ஸ்ட் வேக வச்சிடலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டஃப் பண்றதுக்காண்டி சிக்கன் வந்துட்டு வேக வச்சுட்டு இருந்தேன். கடாயில் ஒரு கிளாஸ் ஃபுல்லா வாட்டர் விட்டுட்டு ஒரு கைப்பொடி ஃபுல்லா சிக்கன் இருந்துச்சு, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு அது ஃபுல்லா ட்ரை ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சைட்லயே வந்துட்டு அந்த கடல் பாசியும் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு ட்ரேல வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 1/2 கிளாஸ் வந்துட்டு மில்க் ஆட் பண்ணி கொஞ்சமா ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ரெஸ்ட்ல விட்டுலாம். 1 to 1.5 hours நல்லா செட் ஆயிடும். சிக்கனும் நல்லா குக் ஆகி தண்ணியும் ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸ் பிடிக்குன்னா இன்னொரு பச்சை மிளகா கூட எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கேரட்டை நல்லா துருவி இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். நம்ம சிக்கன்ல ஆல்ரெடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கனால இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதுல ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்துட்டு இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன்ல நல்லா இந்த மசாலாலாம் கோட் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா குமிஞ்சு வந்துடுச்சு இந்த மசாலா. இப்போ இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இன்னொரு பக்கம் வந்து நான் கஞ்சிக்கும் ரெடி பண்ணிட்டேன், அதையும் மூடி வச்சுட்டேன். இவங்களுக்கு வந்து நோம்பு திறக்கிறதுக்கு நீ பிஸ்தா மில்க் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கப்புலேயே வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவு சுகர் போட்டுக்கலாம். அப்புறம் பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ணிப்போம் கொஞ்சமா, ஒரு 3 டிராப்ஸ் 4 டிராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாதாம் பிசின், சப்ஜா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூலிங் காண்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு ஆரஞ்சு பல்பெல்லாம் மட்டும் தனியாக எடுத்துட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஜூஸாக போட்டுக்கிட்டேன், சுகர்லாம் ஆட் பண்ணாமல். ஸ்டஃபிங்கும் ஆறி இருக்கும். ஜாலருக்கு வந்து இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 கரண்டி வந்துட்டு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் நான். யூஸ்வலாக வந்துட்டு மைதா மாவுல தான் பண்ணுவோம். இது ஹெல்த்தியாக பண்ணுறதுக்காண்டி வந்து நான் கோதுமை மாவுல பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் தெரியல இப்படி சாப்பிடும் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அப்புறம் ஒரு எக் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் வந்துட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம், கட்டிலாம் இல்லாமல் இருக்குங்கிறதுக்காண்டி. ஏன்னா பாட்டில் ஹோல்ல வந்து இல்லாட்டி பிளாக் ஆகிக்காது, அதனால இப்படி வடிகட்டிக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ ஒரு பவுல்ல வந்துட்டு 2 எக் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அது நல்ல லைட் கலர்ல ஒன்றும் லைட் எல்லோயிஷா இருக்கணும் அது பார்க்கவே. இப்போ இந்த எக்கை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாட்டிலில் வந்து அந்த ஜாலர் மாவு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சாஸ் பாட்டில்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்க பாட்டில் தான் இது. கல்லில் நல்லா ஹீட் ஆன அப்புறம் ஒரு ப்ரஷை வச்சு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஜாலர் ஊற்றிக்கலாம்.
ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இப்படி பண்ணும்போது வந்துட்டு ஜாலர் முர்த்தபா ஈஸியா பண்ற மாதிரி தான் இருக்கும். கடகடன்னு பண்ணிடலாம், ரொம்ப டைமும் ஆகாது இது மாதிரி பண்ணும்போது. இப்போ இந்த அளவுக்கு ஊத்தி இருக்குமா, இதே அளவே தான் வந்துட்டு இன்னொன்னு ஊற்றணும். நம்ம ஃபர்ஸ்ட் இது நல்லா மேலெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, இப்போ நல்லா வெந்துருச்சு அப்போன்னு அர்த்தம். இது வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊத்தின அளவுக்கே தான் வந்துட்டு அதே அளவுலேயே தான் நம்ம அடுத்ததும் ஊற்றணும். ரொம்ப பெருசா ஊத்திடக்கூடாது, இல்லை அதை விட சின்னதாக ஊத்திடக்கூடாது. நமக்கு ஆல்ரெடி ஊத்தின சைஸுக்கே வந்து கரெக்டாக ஊற்றிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வந்துட்டு ட்ரை ஆகட்டும். லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆன அப்புறம் வந்துட்டு இப்போ இது நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை வந்துட்டு இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ண எக்கும் வந்து நல்லா ட்ரை ஆகணும். லைட் கலராக ஆன அப்புறம் வந்துட்டு அது மேலேயே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பண்ண ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சென்டரில் நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, கார்னர்லாம் வேணாம். இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஊற்றி வச்சிருந்த ஜாலர் ஃபர்ஸ்ட் ஊற்றினோம்ல, அதை எடுத்து வச்சது வந்து இது மேலே வந்து போட்டுக்கலாம் அப்படியே. இப்போ இதுக்கு மேலேயே வந்து நல்லா எக் வாஷ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கேப்பும் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எக் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண அப்புறம் வந்து ஆயில் கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ஒன்று சாப்பிட்டாலே வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஃபில் ஆகிடும், அந்த அளவுக்கு இருக்கும். இது ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும் நம்ம இது பண்ணும் போதே வந்துட்டு. இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ரோல் முர்த்தபா. இது வந்துட்டு பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இது ரோல் டைப்ல இருக்கனால. ஃபர்ஸ்ட் வந்து ஜாலர் இந்த கல் சைஸ் அளவுக்கு பெருசாக ஊற்றிக்க போகிறேன். இப்போ முதல்ல ஊற்றின அளவுக்கு சின்னதாக இல்லாமல் ஃபுல்லாக பெருசாக இருக்கிற அளவுக்கு ஊற்ற போகிறேன். ஜாலர் கொஞ்சம் ட்ரை ஆகிற ஸ்டேஜ் வரும்போதே வந்துட்டு எக் வாஷும் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்ஸும் நல்லா கவர் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் பக்கமாக வந்துட்டு ஒரு லைன் மாதிரி வந்துட்டு இந்த ஸ்டஃபிங்லாம் வந்துட்டு அப்படியே நீட்டாக வைக்க போகிறேன். இப்போ அது சைடாக இருக்க அளவுக்கு ஒரு ஃபோல்டு ஃபர்ஸ்ட்டு கொடுத்துப்போம், அது மேலே படுற மாதிரி. இப்போ இந்த சைடும் அந்த சைடும் வந்துட்டு அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் அது மேலேயே. இதை அப்படியே வந்துட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட வேண்டியதுதான். இதை நீ கையாலையும் பண்ணி விடலாம், அந்த அளவுக்குலாம் சூடு இருக்காது. இப்போ இதை நல்லா தோசை கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் நல்லா வச்சுக்கலாம் ஹீட்லேயே. பிள்ளைங்களாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் தான் எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன்னையும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டஃபிங்கே வச்சுட்டு சமோசாவும் ரெடி பண்ணிக்கிட்டேன். சமோசா ஷீட் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்துச்சு, அதனால வந்துட்டு இந்த ஃபில்லிங்கை வச்சு அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த ஜாலர் மாவே வந்துட்டு நான் இதுக்கு பேஸ்டாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன அப்புறம் சமோசாவையும் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரே ஸ்டஃபிங் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்க மாதிரி இருக்குல்ல, அதை பார்க்கும்போதே பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஆர்வத்தோட நல்லா நோன்பு திறப்பாங்க. இது சிம்பிள் மெத்தட் தான் நான் சொன்னது. இதோட ஒரிஜினல் மெத்தட் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் அதிகமாக இருக்கும். இந்த நோம்பு டயத்தில் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான மெத்தட்ஸாக காமிச்சிருக்கேன். இந்த ஜாலர் முர்த்தபாக்கு சொன்ன டிப்ஸ்லாம் ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.